ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எம்என்ஆர் சேனல். என்னடா கார் எடுத்துகிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு போயிட்டுருக்கான் பார்க்குறீங்களா? எங்கே இல்லைங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிற திருத்தணி முருகன் கோயில் தான். ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பசிச்சுதுன்னாங்க. ஸோ அதனால் கார் ஓரமாக நிறுத்திட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேக்கரி இருந்தது அங்கே ஒரு வில்லேஜ் சைட்லேயே. ஸோ அங்கே வந்து தேவைக்கு எல்லாம் வாங்கிட்டு அது எடுத்தது வேறு யாரில் என் தங்கச்சி தான். ஸோ அதுக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு உள்ளே ஏறின உடனே நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன விட்டுட்டு. ஸோ பட் ஆனால் நான் எனிவேஸ் அது நான் சாப்பிட மாட்டேன். ஸோ அது வந்து அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஸோ என்னடா டைம் ட்ராவல் மாதிரி டக்குன்னு இப்போ தான் கிளம்புனா அதுக்குள்ளே திருத்தணி போயிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீடியோக்காக நான் அந்த போகிற இது வந்து நாங்கள் கட் பண்ணிட்டோங்க. ஸோ அதனால் டோக்கன் வாங்கியாச்சு, உள்ளே போயாச்சு. ஸோ உள்ளே போனோடனே அந்த கோபுரம் பார்த்தாலே ஒரு நல்ல வைப் வந்துட்டு, கோயிலுக்கு வந்துட்டோம்னா எல்லாமே நல்லதே நடக்கும் அந்த ஒரு வைப் வந்துட்டு. ஸோ எல்லாம் ஓவரால் சின்ன சின்ன வியூலாம் அப்பப்போ வரும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே நிற்கிறது வேறு யாரும் இல்லைங்க, என்னோட பெரியப்பா சித்தப்பா. ஸோ நாங்கள் வந்து எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக வந்திருந்தோம். என்னன்னா ஒரே காலை திணிச்சிட்டு வந்தீங்கன்னா இல்லை 2 கார் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ கோயில் மேலே ஏறணும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே க்யூலையும் கூட்டம், வெளியிலையும் கூட்டம். ஸோ அதனால் க்யூவில் கூட்டத்தில் நிற்க வேணாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக போகலாம். நாங்கள் சும்மா வெளில அப்படியே சுற்றி பார்த்துருந்தோம். ஓவரால் வியூவில் எல்லாமே அந்த கோபுரம் கிட்ட பார்க்கும்போது செம்ம இதாக இருந்தது. ஸோ அந்த டைம்லேயும் திரும்ப பசிக்குதுன்றாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக சமோசா வாங்கினா சத்தியமாக சொல்கிறாங்க நான் அதை சாப்பிடல. ஏன்னா எனக்கு அதில் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் அந்த சமோசா நான் சாப்பிடவில்லை, சும்மா வீடியோக்காக தான் பிடித்து விட்டேன். ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப எல்லாம் க்யூவில் போனால் அங்கே பார்த்து எங்கள் சித்தப்பா பெரியப்பா திரும்பவும் டயர்டாகி உட்காந்துருந்தாங்க. ஸோ அங்கே உள்ளே வந்து நாங்கள் வெயிட் பண்ணி போனால் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்தது. நாங்கள் கரெக்டாக ஒரு 4 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ உள்ளே போனால் 4:30 ஐ திங்க். ஸோ அந்த பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா உள்ளே போக ஃப்ரீயாகவே இருந்துட்டு அந்த பார்த்திங்கன்னா அந்த ஒரு பால்கனி கேப்பில் எல்லாம் பூந்து வந்தாங்க. ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இருந்துட்டு அது ஒரு பார்க்க ஜாலியாக இருந்துட்டு பார்த்தானா அங்கே யாரோ பார்த்துனாங்க கண்டிப்பாக ஏன் அப்படி வரீங்கன்னு கேட்டிருப்பாங்க. பட் எனிவேஸ் ஃபன் இஸ் ஃபன். ஸோ உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கேட்டு மாதிரி வருது தெரியுமா, அந்த கல் கருவறை திரும்பவும் அங்கே வந்து கூட்டம் வந்துட்டு மாறி வந்துட்டு. ஸோ எனிவேஸ் அப்படி இப்படின்னு உள்ளே போய் நாங்கள் சாமி பக்கத்தில் நின்ன உடனே அங்கே ஒரு நல்ல வைப் வந்தோம். என்னென்னா நம்ம பேட் மூடு, ஒரு நெகட்டிவ் தாட் அந்த மாதிரி இருந்தாலுமே அங்கே எல்லாம் மாற்றிட்டு எல்லாம் நல்லதே நடக்கும் ஒரு ஃபீல் வந்துட்டு. அதே ஃபீலோடு அழகாக அப்படியே நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயிலில் சாந்தமாக உட்காந்துட்டு அப்படியே கோயிலை பொறுமையாக பார்க்க போகும்போதே ஒரு அழகான வியூங்க. அங்கே கல்லாம் பார்க்கும்போது ஒரு அழகான வியூ. நாங்களே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம் கோயிலேருந்து வெளில வந்தோடனே. அதான் என் தங்கச்சி தம்பிங்க. ஸோ இந்த கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாம் அவங்க ஆசை நிறைவேறணும் அந்த பிரார்த்தனைக்காக வைப்பாங்க. ஸோ நாங்கள் எதுவும் வைக்கல. ஸோ உங்கள் காட்டணுக்காக ஓவரால் வியூ காட்டணும். அது நல்ல கபகபான்னு எரிஞ்சிருந்துட்டு. ஸோ இதாங்க எங்கள் அப்பா தீவிரம் முருகர் பக்தருங்க எங்கள் அப்பா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகர் வேல் பக்கத்துலேயே இருந்துட்டு இது வந்து ஆக்சுவலி குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு எதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாமி கும்பிட்டு சுற்றிட்டு எல்லாம் முடிச்சோன்னே எங்கள் அப்பா நெல்லிக்காய் வாங்கினா. ஆக்சுவலிங்க இங்கே வாங்கலாம், ஒரு தட்டு 25 ரூபா வைக்கிறாங்க. அதுவே வந்து 1/4 கிலோ வரும், 50 ரூபாய்க்கு 1/2 கிலோ வாங்கிட்டோம். ஸோ எல்லாம் முடிச்சோடனே பிரசாதமும் வாங்கிட்டோம். இங்கே புளியோதரை அப்புறம் லெட்டுங்க வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக திருத்தணி வந்து அடிக்கடி நானும் அப்பா நாங்கள் ஃபேமிலி எல்லாம் வந்துடுவோம். வருஷத்துக்கு நான் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 6-7 தடவை நான் தனியாக வண்டி எடுத்துகிட்டு இல்லை ட்ரெயினில் ஏறி வந்துடுவேன். ஸோ பார்த்திங்கன்னா இது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த புளியோதரை செம்ம டேஸ்ட். அது வர இந்த வியூவும் சூப்பராக இருந்தது. ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியோட ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம், செல்ஃபி வீடியோ. ஸோ இதாங்க எங்கள் ஃபேமிலி. ஸோ அது ஒரு ஜாலியாக இருந்துருங்க. கோயில் சாமி அந்த பாசிட்டிவ் வைப்போட ஒரு ஜாலியாக கும்பிட்றதே ஒரு தனி சுகம். அதுவும் இல்லாமல் இது வீடியோ வேறையா நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆக்டிங்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டி வந்து வச்சுருந்தாங்க மோடு சின்ன எல்லாம் பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே அந்த சின்ன பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு 20 ரூபா 30 ரூபா தாங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து பூ வாங்கினாங்க. அதேமாதிரி சாமிக்கு பூ ஒரு சிலர்லாம் காரில் வைக்கணும்னால கொஞ்சம் மல்லிகைப்பூலாம் வாங்கிக்கிட்டோம். ஸோ அதெல்லாம் முடிச்சக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பசிக்குதுன்னாங்க பசங்க. டேய் எத்தனை வாட்டிடா பசிக்குது, நீங்கள் கோயிலுக்கு வந்தோமா இல்லை சாப்பிட வந்தோமான்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலி அது சரி பார்த்துக்கலாம் விட்டுரு, ஃபஸ்ட்டு இங்கேருந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மூவ் ஆகிட்டோங்க. ஸோ வந்து எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. இனிமேல் நல்லதே நடக்கும்னு ஒரு சின்ன வேண்டுதல். திரும்ப அந்த கோபுரம் பார்த்து கும்பிட போனே ஒரு நல்ல வைபுங்க. திரும்ப அந்த கோபுரம் பார்க்க ஒரு பாசிட்டிவ். ஸோ நெக்ஸ்ட்டு நிறுத்தினது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஜயா பவன் நிறுத்தணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கே நிறுத்தணும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக நிறுத்தணும். பட் என்னன்னா டிஃபன் மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. பாருங்கள் என்ன வாங்கணும் மட்டும் பாருங்கள். நான் பரோட்டா சாப்பிட்டுட்ருக்கேன். பஜ்ஜி வந்து 1 பஜ்ஜி 2 பஜ்ஜி சாப்பிட்டாங்க ஸ்நாக்கு. இவ்வளோ வாங்கினா டிஃபனுங்க. ஸோ எல்லாம் சாப்பிட முடிச்சோன்னு எனிவேஸ் நாங்கள் எல்லாம் பக்திகரமாக அப்படியே போய் சாமி கும்பிட்டு எல்லாம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.